இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பண்ண பழகடா பச்சை படுகொலை பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலை என்பான்னு எங்களுக்கு தான். நாங்க எத்தனை முறை சொல்றோம், நீ எடுத்து கொடுக்காத எண்ணி கொடு, அள்ளி கொடுக்காத அளந்து கொடுன்னு. அதுல என்ன உனக்கு சிரமம்? நாயை கல்ல விட்டு எரிஞ்சின்னு வச்சு அது என்ன பண்ண 4 தெரு அங்கே போய் நின்று. அதான் இந்த திராவிட நாய் பூரா நேரம் வராது. அங்க நின்றுகிட்டு தெரியாதா உன்னையை பற்றி, நீ அங்கே இது பண்ண கேட்கிற கேள்விக்கு நாங்க எதையும் ஆதாரம் இல்லாம பேசுறோம். இதுக்கெல்லாம் கேட்காம அதுக்கு காட்டு. நீ என் படத்தை நானும் எங்க அண்ணன் இருக்கிறத வெட்டி ஓட்டுனேன்றீல, அதுக்கு ஆதாரம் காட்டு. இவங்க வெம்பாடுபட்டு பாராடி என்ன அந்த முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வச்சுதான் போவான். நீ என் வீட்டை முற்றுகிட்டு வரலையே, அந்த ரிலையன்ஸ் பக்கத்துல ஒரு சலூன் கடையில போய் முற்றுகிட்டீங்க. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உண்மையான கம்யூனிசம், உண்மையான முற்போக்கு, சீர்திருத்தம், சமூக நீதி, பெண்ணிய உரிமை எல்லாம் பிரபாகரன் பிள்ளைகள்கிட்ட இருக்கு. நீ சும்மா வெற்று பேச்சு, பெரும் கூச்சல். எதை நீ செயல்படுத்திருக்க? சமூக நீதினு பேச உனக்கு இருக்கு, சமுக்கால நீதி கூட கிடையாது. சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு துணிவு இருக்கா? சட்டநாதன் அறிக்கை எங்க கிடக்கு? எந்த குப்பையில போட்டிய? என்னன்னா நீங்க யாருன்னு தெரிஞ்சிடும், நாங்க எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். அதானே நாங்க எத்தனை முறை சொல்றோம், நீ எடுத்து கொடுக்காத எண்ணி கொடு, அள்ளி கொடுக்காத அளந்து கொடுன்னு கேட்கிறோம். அதுல என்ன உனக்கு சிரமம்? அது மத்திய அரசு தான் எடுக்கணும்னு. இது வரைக்கும் நீ மத்திய அரசுல இருந்ததில்லை. தொடர்ச்சியா ஒரு மாநில கட்சி 18 ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் இருந்த ஒரே கட்சி இந்திய துணைக்கண்டத்திலே திமுக தான். ஐயா மன்மோகன் சிங் ஆட்சியில 9 ஆண்டு இருந்தீங்க. ஐயா வாஜ்பாயி, ஐ.கே. குஜரால், வி.பி. சிங்கு, தேவேகவுடா, இந்த எல்லாரும் ஆட்சியில இருந்தீங்கல்ல. அப்போலாம் எடுக்காம என்ன பண்ணீங்க? சாதி வாரி கணக்கெடுப்பு என்ன பண்ணீங்க? கல்வி மாநில உரிமை அதை பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு எடுத்து கொடுக்கும்போது எங்க இருந்தீங்க? இங்கதான் இருந்தீங்க. அப்ப அத்தனை ஆளும் அமைச்சரவையில் இருக்கும்போது மாநில பட்டியல் கொண்டு வராம என்ன பண்ணீங்க? எல்லாமே அப்படி தேவைன்னா குறவழியை பிடிச்சிங்கன்னா ஐயோன்னு கத்துறது. இதெல்லாம் என்னது இது? ஏன் சாதி வாரி கணக்கெடுப்பு இந்த மாநிலங்கள்லாம் எடுக்கும்போது உச்ச நீதிமன்றமே சொல்லுது மாநிலமே எடுத்துக்கொள்ளலாம், அதுக்கு அதிகாரம் இருக்கு. நீ ஏன் எடுக்கல? சாதி வாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நல்லா தெரியும், பிஜேபி அரசு எடுக்காது. ஏன்னா சாதி வாரிய வகுப்பு வாரிய இடஒதுக்கீட்டுக்கு நேரெதிர் கொள்கை கொண்டது அது. அவன் எடுக்க மாட்டான்னு தெரிஞ்சு அவன்கிட்ட சாட்டி விடுறது. ஆளுநர் இஸ்லாமிய சிறைக்கைதிக்கு கையெழுத்து போட மாட்டாருன்னு தெரிஞ்சு ஆளுநர் போடல, நான் என்ன பண்றது அப்படின்னு. அப்ப ஆளுநர் போட்டா தான் விடுதலை செய்ய முடியும்னு ஓட்டு கேட்கும்போது பேசியிருக்கணும்ல. அப்பாவி சிறை கைதிகளை, இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னு கேட்ட ஆள் யாரு? ஐயா தான். எல்லாமே ஏமாற்று, தெரியாம நடக்கல, திட்டமிட்டு நடந்திருக்கு. அதனாலதான் இந்த வெறி. ஆதாரம் நீ என்ற கேட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு நீதிமன்றத்துக்கு போயிட்டு வழக்கு நீதிமன்றத்துல இருக்குது. எல்லாம் மக்கள் மத்தியில நான் இத்தனை கேட்டிருக்கேன்ல, இவ்வளவு கேட்கிறேன்ல பெரியாரை பத்தி, அதுக்கு ஏதாவது ஆதாரம் கேட்டீங்கள? 1000 குற்றச்சாட்டு இருக்கு. அது கேட்காம அதுக்கு மட்டும் கேட்கிறேன். ஏன் கேட்குறீங்க? நான் ஆதாரத்தை உரிய நேரத்துல சொல்றேன். நான் சொல்றேன், நீங்க வழக்க போட்டீங்க, நீங்க நிறுத்துவீல்ல, அங்க சொல்றேன், காட்டுறேன். இந்த பாருங்க, இவ்வளவு ஆதாரத்தை இவ்வளவு பேர் பேசியிருக்காங்க. இவ்வளவு பேர் பேசும்போது வராத கோபம் நான் பேசும்போது ஏன் வருது? நீ என் வீட்டை முற்றுகிட்டு வரலையே, அந்த ரிலையன்ஸ் பக்கத்துல ஒரு சலூன் கடையில போய் முற்றுகிட்டீங்க. அவன் திராவிட மயிரெல்லாம் வா வெட்டி விடுறேன். என்ன நீ முற்றுகிடுற? நீ முற்றுகை தமிழன் மரபு கோட்டையை முற்றுகையிடுறது, திராவிட மரபு வீட்டை முற்றுகையிடுறது. போன பயந்துட்டு ஓடிடுவேன்னு நினைக்கிறேன். நீ என்ன பண்றது? அவர் பிடல் காஸ்ட் சேகுவாரா, அவர் பெரும்படையை நினைச்சு தம்பி. இவர் தான் சொல்லியிருக்காரு, பெரியாரை அதிகப்படியா உலகத்திலே விமர்சிச்ச கட்சி திமுக தானே. ஆமா, காணொலி அனுப்பட்டா தம்பி? ஏப்பா நீ எனக்கு முன்னாடி பேசியிருக்கப்பா, நான் ரொம்ப பின்னாடி பேசுறேன். மதிமாறன் ஒருத்தர் இருக்காரு தம்பி, அவர் இந்த பெரியாருடைய பெருந்தொண்டர். என்ன பேச்சு பேசியிருக்காரு பாருங்க. அது இருக்கட்டும், என்ன பேச்சு? இந்தி எதிர்ப்புங்கிறீங்க. முதலா தமிழ்நாட்டுல இந்தி பள்ளிக்கூடத்தை திறந்தது யாரு? அவரே பேசியிருக்காரு. இது எங்க தாத்தா திருவிக்காவன்னு சொல்றாரு. இந்தி பள்ளிக்கூடம் திறந்தது இந்த பெரியார் தான், அந்த விழாவுக்கு நானும் போனேன் கர்மம்ன்றப்ப.
காங்கிரஸ் கட்சியில இருந்தனால கூப்பிட்டாங்க, நானும் போய் பங்கேற்றேன்னு எழுதியிருக்காரு. நாங்க எதையும் ஆதாரம் இல்லாம பேசுறோம். இதுக்கெல்லாம் கேட்காம அதுக்கு காட்டு அதுக்கு காட்டு அப்படின்றிய. நீ என் படத்தை நானும் எங்க அண்ணன் இருக்கிறத வெட்டி ஓட்டுனேன்றீல, அதுக்கு ஆதாரம் காட்டு. காட்டு அதான் அவர் அதான் அவர்கிட்ட நீங்க கேட்கணும், எப்படி செஞ்சீங்க அந்த செஞ்சு காட்டுங்க. இன்னொரு தடவை கேட்கணும். நீங்க அதை கேட்கணும்ல, தம்பிங்க வாங்க தம்பி, எப்படி வெட்டி ஓட்டுனீங்க தம்பி அப்படின்னு. ஸ்பெஷல் எடிட்டர் அவரு. சொல்லுங்க, எதையாவது பேசுறது. 15 வருஷமா இந்த படம் இருக்குல்ல, அன்னைக்கெல்லாம் எங்க போய் படுத்திருந்தா? இந்த படம் நான் தாங்க எடுத்து கொடுத்தவர், பொய் சொல்றாருன்னு சொல்ல வேண்டியதானே? சரி, வீர மகன் நேருக்கு நேரம் அண்ணன் நான் தானே அதை ஒட்டி கொடுத்தேன்னு வருது சொல்லு பாப்போம். நாயை கல்ல விட்டு எரிஞ்சின்னு வச்சுக்கிறீங்களேன், அது என்ன பண்ண 4 தெரு அங்கே போய் நின்று. அதான் இந்த திராவிட நாய் பூரா நேரம் வராது. அங்க நின்றுகிட்டு தெரியாதா உன்னையை பற்றி, நீ அங்கே இது பண்ண. ஏய், கேட்கிற கேள்விக்கு புதுசா ஏதாவது நாங்களா இட்டு கட்டி பேசுறோமா? பெரியார் பேசுனதை எழுதுனதை எடுத்து பேசுறோம், அதானே பேசுறோம். இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், தமிழ் மொழியை காப்பாற்றணும், தமிழ் மொழியை அழிய விடக்கூடாது, தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபடணும், தமிழுக்காக உழைக்கணும், தமிழுக்காக உயிரையே கொடுக்கணும்னு பேசுறவன்ட்ட, அந்த பைதிகார கூட்டத்துக்கிட்ட, அவங்க கிட்ட மற்ற மக்கள் எச்சரிக்கையா இருக்கணும். அப்படின்னா அந்த மற்ற மக்கள் யாரு? நாங்க தமிழர் தமிழை பாதுகாக்க பாடுபடுறோம், அதுக்காக போராடுறோம், உழைக்கிறோம், அதுக்காக உயிரையே எங்க முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. இந்த மற்ற மக்கள் யாரு? மற்ற மக்கள் இவர்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும்னா அந்த மற்ற மக்கள் யாரு? இப்ப பெரியார் எந்த மக்களுக்கான தலைவர்? இதுக்கு பதில் இருக்கா? எங்க தாத்தன் ஒருத்தன் கீழப்பழுவூர் சின்னச்சாமி தீ குளிச்சு செத்தான். அவன் யாரு தெரியுமா? திமுகவில இருந்து மொழிக்காக செத்த ஒரே பெருந்தகைய வந்தான். பேரறிஞர் அண்ணா மொழி போராட்டத்திலிருந்து இந்தி எதிர்ப்பு போராட்டத்திலிருந்து நழுவிட்டாருங்கிற கோபத்துல, நம்ம தலைவர் கைவிட்டாருங்கிற கோபத்துல தீ குளிச்சு செத்தான். பெரியார் பெருந்தகை எழுதுனது பத்திரிக்கையில. அவர் என்ன சாதின்னு உங்களுக்கு தெரியுமா? முதலா சின்னச்சாமி முதலியார்னு எழுதின பெருமகன் யார் தெரியுமா? சாதி ஒழிப்பு போராளி நம்ம ஐயா தான். எழுதி அவங்க ஆத்தா வாங்கின கடன் தொல்லையில தீ குளிச்சு செத்து போனான்னு பெருமைப்படுத்தி வரீங்களா? எப்படி என் தங்கச்சி செங்கொடி காதல் தோல்வியில செத்தால இவங்களுக்கு, அதேதான் அவர் எழுதுறாரு. இந்த மொழிக்காக போராடுற வேலையெல்லாம் அவனை 2 கட்டையை வச்சுக்க, இந்த பெட்ரோல் மண்ணெண்ணையை வச்சுக்க, இங்க தீக்குச்சி வச்சு கொளுத்தி விடு, எல்லாம் ஜெயிடுவான்னு சொன்ன பெருந்தகை இவர் தான். இவர் தான் இந்தி ஒழிப்பு போராளி. அது அவசியம் இல்லாது. இங்கதானே இருக்கேன், வந்து எரிச்சிட்டு போலாம் நேரையே. பொம்மையை எரிக்கிற வரைக்கும் தான். இப்ப எங்க ஆளுகளும் பாத்தீங்கன்னா, இந்த வீரங்கெல்லாம் எங்க பாட்ட ராவணன் இந்த 100-200 மீட்டருக்கு அங்க வச்சிருவான். எப்படி வச்சிருவான்? பொம்மையா வச்சிருவான். 10 தலையை வச்சு பொம்மையா தானே நிக்கிறான். கிட்ட போய் கொளுத்த துணி இருக்கா? அங்க 200 மீட்டருக்கு அங்க இருந்து இங்க இருந்து அம்ப வச்சு அடிப்பான். பொம்மையா நிக்கும் போதே அவனை பக்கத்துல போய் கொளுத்த முடியல. எப்படி இருக்கு அந்த பயம்? உங்க எல்லா பயலுக்கும் இருக்கட்டும்ங்கிறேன். இப்ப நீ பொம்மையதான் இருக்க முடியும், பொம்மையேறி அதுல எனக்கு பெருமைதான். நான் இன்னைக்கு சொல்றேன் இவ்வளவு பேர்கிட்ட, இவங்க வெம்பாடுபட்டு போராடி என்னை அந்த முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வச்சுட்டு தான் போவான். நான் 20 விழுக்காடு உழைச்சா போதும், என் கட்சியில என்னைக்காவது 4 தாள் சுருட்டி நாடகங்களும் எனக்கு ஓட்டினானா? எவ்வளவு என்னுடைய அவங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க எல்லாரும் எனக்கு வேலை செய்யறாங்கன்னு தெரியாம நீ அவங்களை ஆதரிச்சு காசு கொடுத்து ஊக்கப்படுத்திக்கிறியா? என்னை சீமான் யாரு தாங்க இந்த சீமான்னு எல்லாருமே என்னை ஒட்டி, என்னை ஒளிய, என்னை ஆரிய கைக்குழி ஈக்குழின்னு ஒட்டி, எப்படியா ஃப்ரீ பப்ளிசிட்டி. என்னைக்காவது இவ்வளவு பேர் என்னை நின்று இவ்வளவு நேரம் எடுத்து காட்டிருக்கீங்களா? காட்ட மாட்டியா? ஏதோ எடுத்து அப்படி வெட்டி விட்டு போயிருவியா? என்னன்னு ஏதோ அவங்களால முடிஞ்சது. அதுக்கு எங்க அண்ணங்களுக்கு, குறிப்பா என் அன்பு சகோதரன் திருமுருகன் காந்தி அவர்களுக்கெல்லாம் நன்றி. அது நீங்க பெரியார் உங்களுக்கு எல்லா பூஜை அறையில வச்சுக்கிறீங்க, எல்லாரும் வச்சுக்கிறீங்க. அம்பேத்கரையும் பெரியாரையும் ரெண்டையும் ஒண்ணுன்னு பேசியிருந்த பெருமக்களை, உங்க எல்லாரு வீட்லையும் பெரியாரிஸ்ட் எல்லாரு வீட்லையும் நீங்க பெரியார் படம் இருக்கு, அதனால அம்பேத்கர் படம் இருக்கா? உங்களுக்கு இருக்க தீண்டாமையை முதல்ல ஒழிச்சிட்டு வெளியில வாங்க. உங்க எல்லார் வீட்லையும் பெரியாரிஸ்ட் எல்லார் வீட்லையும் பெரியார் படம் இருக்கு, அதனால அண்ணல் அம்பேத்கர் படம் இருக்கா? மனச்சான்று இப்படி கையில் வச்சு சொல்லு. அப்ப 2 பேரும் ஒண்ணுன்ற அப்படி ஏதாவது இருக்க?
இழந்து விட்ட உரிமையை போராடி பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும்னு பொதுவா உலக பொதுமைக்கு போதிச்ச ஒரு புரட்சியாளர் அவர். அப்படி ஏதாவது தத்துவம் இருக்கா தந்தை பெரியார்ட்ட? ஐயா பெரியார்ட்ட சொல்லுங்க, இருக்கா? வாயை திறந்து பேசினால் எழுதினால் எல்லாமே தமிழனுக்கு எதிரானது. எல்லாமே சான்றோட நிரூபிக்கிறேன். இவர் சும்மா போட்டுக்கிட்டு அது கேட்கறதுக்கு பதில் சொல்றதுல அவதூறா பேசிட்டு போறோம். ஏதோ ஒண்ணு பேசுங்க. நாம் தமிழர் என்ற பெயரை சீமான் அவர்கள் பயன்படுத்த முடியாது, நான் நீதிமன்றத்தை நாடினால் சீமான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். தயவு செய்து நாடுங்க, பிரபாகரன் தயவு செய்து. 48 பேருடைய ஜாமீன் மீதான வழக்குல நான் தான் நீதிமன்றத்துல போய் வாதாடினேன், அவங்களுக்கு ஜாமீன் பெற்று கொடுத்தேன்னு ஆர்எஸ் பாரதி பேசியிருக்காரு. நாம் தமிழ் பேரை சீமான் பயன்படுத்த முடியாது. வாதிட்டியல்ல காசு வாங்கியிருப்பீல்ல. இப்ப அமைப்பு செயலாளர் ஐயா பெருமதிப்பிற்குரிய ஐயாட்ட நான் கேட்கிறேன். அவர் தான் எங்க அப்பத்தாவுக்கு ஜாக்கெட் போட்டவர். அவர் தான். அப்ப நான் கேட்டேன், ஐயா நீங்க எங்க அப்பத்தாவுக்கு போட்டிய ஐயா கருணாநிதியோட ஆத்தாவுக்கு போட்டிருக்கலாமே, அவங்க ரவுக்கு இல்லாம உட்கார்ந்துருக்காங்களே, உங்க தலைவரோட தாய்க்கே போடலையே. நீங்க இந்த தேவையில்லாம பேசக்கூடாது என்கிட்ட. வரலாறு கூட தெரியாம நீங்க எப்படி இந்த கட்சியில அமைப்பு செயலாளர் இருக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சியை நீ வழக்கு போடாம என்ன பண்ணிருக்கேன்? நீங்க நல்ல அப்பனுக்கு பிறந்த, நீங்க சரியான அப்பனுக்கு பிறந்தா போட்டு நிறுத்திடுவா. ஐயோ இது கட்சி தமிழனியா? நாங்கள் தமிழர்கள் நாம் தமிழர்னு பேர் வச்சிருக்கான். இதை வச்சிருந்தவன் என் தாத்தா தமிழர் தந்தை, அவன் ஏன் தமிழர் தந்தை? உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னா உங்களை மாதிரி சனியே, அது காட்டு மிராண்டி, அது முட்டாளிகளின் மொழி அப்படிலாம் பேசலவன். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு நின்னவன். அவன் வச்ச கட்சி. அந்த எங்க தாத்தன் திமுகல சேரும்போது கட்சியை கலைக்கல. உங்களை மாதிரி ஊடகவியலாளர் கேட்கிறாங்க, நீங்க கட்சியை கலைக்காம இதுல தெரியல, உங்களுக்கு பின்னாடி இந்த கட்சியை யாரு நடத்துவான்னு. வழியே வருகிற வீரத்தமிழ் பிள்ளைகள் அதை எடுத்து நடத்துவாங்கன்னு சொன்னாரு. நடக்கும். இதுல எங்கிட்டு உங்க கட்சி நீ வழக்கு போட்டு என்ன நிறுத்துவேன்? போட்டு தடுத்துட்டு பார்ப்போம். உன்னை மாதிரி திராவிடம்னா எந்த மொழின்னு தெரியாது, அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாது. நீ ஏன் நாட்டுல இருந்துகிட்டு எங்கிட்டு திராவிடனை முன்னேற்றா? யார் திராவிடன்னு கேட்டா பதிலே இல்லை. சும்மா ஏதோ வாய்க்கு வந்தது அதை பேசுனதுனாலதான் உங்களை வச்சிருக்கான் பக்கத்துல. நீங்க ஏன் இவ்வளவு பேர் வரைஞ்சு கட்டி கொடுறீங்க? அவங்க அப்பாவும் மகனையும் பேச சொல்லுங்க, முதல்வரையும் துணை முதல்வரையும் பேச சொல்லுங்க. நீங்க சுத்தி ஓடியாரிய பூரா என் சொந்தக்காரனா வந்து நின்றுகிட்டு இருக்கீங்களே, அவங்க ரெண்டு பேருக்கு வாய் பேச வராதா? பேச சொல்லுங்க, வழக்க போட்டு நிறுத்துங்க. சரி நிறுத்தி தடுத்துருங்க பாப்போம். சும்மா ஏதாவது பேசி விடுறதா? நாம் தமிழர் கட்சி அந்த பேரையே முடிச்சு விடுறேன். என்ன முடிச்ச பயம்? பேரை பார்த்தா பயமா இருக்கு. என்ன அந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. 32 அமைப்புகள் சொன்ன மாதிரி ஒரு குறுகிய எண்ணிக்கையில் வந்து நடந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு பக்கம் இந்த பக்கம் உங்களுடைய தொண்டர்கள் பாட்டு பாடியும் அந்த போராட்டத்தை எந்த விதத்திலையும் கண்டுகொள்ள இல்ல தம்பி, அவங்க சீரியஸா தான் செய்யறாங்க. எங்களுக்கு பார்க்கும்போது காமெடியா இருக்கு. அது என்ன ஒரு பரிதாபம்னா பூரா எல்லாமே எங்க அண்ணன் தம்பிலாம் இருக்கு, எல்லாம் உறவினரா இருக்கனால அது ஒண்ணும் செய்ய முடிய மாட்டேது. ஏதோ சரி விடுங்கப்பான்னு என்னை கேட்டாலாம் இங்க வந்து இந்த பிரியாணி சாப்பிட்டுட்டு போயிருந்தேன். அது தேவையில்லாத வேலை. அது ஏதோ பேசிட்டு திட்டிட்டு போக வேண்டியது. ஆமா எல்லாருக்கும் சேர்த்தான். அது இப்ப என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? எனக்கு அது பழக்கம் இல்லை. எனக்கு அப்படி பழக்கம் இல்லை. முற்றுகை அப்படிலாம் சண்டை பண்ண நேரடியா போடுவேன். ஆள் வச்சு அடிக்கிறது அந்த வேலையெல்லாம் எனக்கு தெரியாது. அது எனக்கு சின்ன வயசுல இருந்தே கிடையாது. அவன் தான் போயிட்டு அட்ரஸே தெரியலன்ட்டானே. அவர் எங்க அட்ரஸ் இல்லாத ஆளா இருக்காருன்ட்டு வந்துட்டான். நான் என்ன, எனக்கு அவர் ஏதோ இதுல பார்த்து தான் தெரியும், வளைவெளியில. எனக்கு தெரியாது அது. நான் முற்றுகையிடுங்கன்னு சொல்லியிருந்தேன்னா யாரு நீங்க வீட்டை விட்டு வெளியில வர முடியும்? சரி எல்லாரும் இங்க வாங்க, அவங்க எல்லாம் 32 அமைப்பு வருது, நீங்க வாங்கன்னு சொல்லியிருந்தேன்னா யாரு இந்த இடத்துல யாரு நுழைஞ்சிரும்? அவ்வளவு கூட்டம் இருந்திருக்கும். அது வேணா நீங்க போய் தேர்தல் வேலையை பாருங்க, நான் பாத்துக்கிறேன்னதுல இது. அதுல இவங்களை ஒண்ணு சொல்றேங்க, இந்த போராடுறவங்களை எதிர்க்க நான் கட்சி தொடங்கல. இவங்க என் எதிரிகள் இல்லை. எனக்கு என்னை எதிர்க்கிற எல்லாரும் எதிரிகள் இல்லை. நான் யாரை எதிர்க்கிறேனோ அவங்கதான் என் எதிரி. அதனால இவர் எதிரி. இப்ப உங்க ஆதரவெல்லாம் யாருக்கு? திமுகவுக்கு. மெயின் ரவுடியா தானே, மோதிடுறேன். நீ ஏன் குறுக்க ஓடுறப்பா? எப்ப இருப்பா. அந்த என் தம்பி நடிச்ச அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல ஓரமா நின்று விளையாடுங்கப்பா. அவன் சீரியஸா தான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. தம்பி சூரியன் சிவகார்த்திகேயன்
அது போற ஒருத்தர் ஓரமண்ணு விளையாடுங்கப்பான்னு. அதுதான் இப்ப உங்களுக்கு சொல்ல தோணுது. நாங்க சீரியஸா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். திராவிடமா தமிழ் தேசியமா, திராவிடரா இதா, கருணாநிதி மகனா பிரபாகரன் மகனா, சண்டை தானே. பெரியாரின் கைத்தடியா பிரபாகரன் துவக்கா, கொள்கை திராவிட கோட்பாடா தமிழ் தேசிய கருத்தியலா, வா யுத்த களத்துக்கு. வந்துருச்சுல. நீ அங்க பெரியார பேசு, நான் பிரபாகரனா பேசுறேன். தமிழ் தேசியம்னா என்னன்னு பேசுறேன், தமிழர்னா யாருன்னு பேசுறேன், திராவிடர்னா யாரு, பெரியார் செய்த இந்த சமூகத்துக்கு செய்த சீர்திருத்தம், மக்களுக்கு செய்த நன்மை, அதை பேசுங்க. பெரியார் ஒண்ணுமே செய்யல, அதை நான் பேசுறேன். மக்கள் ஏற்கட்டும் எதிர்க்கட்டும், அது அப்புறம். ஆனால் அந்த சிங்காதி சிங்கம் ஓட்டுக்கு ஓத்தரவா விடக்கூடாது. அங்க வந்துட்டு மொத்த அமைச்சரை கொண்டு வச்சுக்கிட்டு இருட்டு வீட்டுல திருட்டு கோழி பிடிக்கிற மாதிரி எத்தனை இந்த தெருவில் எத்தனை ஓட்டு, இந்த தெருவில் எத்தனை ஓட்டு எண்ணி காசு கொடுக்குற பழக்கத்தை நிப்பாட்டணும். ஒரு நேர்மையாளன் கொள்கை வழி நின்று நல்லாட்சி கொடுத்த மகனுக்கு, ஒரு தலைவனுக்கு கோடி கோடியா கொட்டி காசை கொட்டி ஓட்டுக்கு காசு கொடுத்து வாக்கை பறிக்க வேண்டிய அவசியம் ஏன் வருது? 3.5 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் நல்லாட்சி கொடுத்த நாயகர்களே, உங்க ஆட்சியின் சாதனைகளை பேசுங்க. 3.5 ஆண்டுகளா நாங்க செஞ்சது, மகளிருக்கு 1000, புரட்சி பெண்ணுன்னு ஒரு 1000, தமிழ் மகன் ஒரு 1000. இதை தவிர வேற ஏதாவது இருக்கா? இதைத்தான் பேசுவீங்க, வேற ஏதாவது பேசுவீங்களா? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவங்களுக்கு நாங்க குடும்பத்துக்கு 10 லட்சம் கொடுத்தோம், அப்படி அதை தானே அதை பேசுவீங்களா போய்? அதுவும் உங்க சாதனை தான், பேசுங்களேன். ஈரோடு தேர்தலை திசை திருப்புவதற்காக தான் இது போன்ற பிரச்சனைகள்ல அதிகமா கவனம் செலுத்தப்படுது. இல்ல உங்களை அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு இல்ல இது நான் தான் சொல்றேனே, அவங்க என்னை சிதைக்கிறதா நினைச்சு என் கட்சியை செதுக்குனாங்க. இப்ப இவர் எனக்கு விசுவாசமானவரா, இவர் எனக்கு உண்மையா இருக்கிறாரான்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்களுக்கு தெரியுது இவன் துரோகின்னு, எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்ப யாரு எனக்கா நன்மை செய்யறது? டேய் சீமான், டேய் இவனெல்லாம் நம்பி நிக்கிறியடா, அவன் துரோகிடா, அந்த பாரு நான் கூப்பிட்டோன்னு வந்துட்டான்னு, ஐயா நல்ல காரியம் பண்ணியா, அதான் தானே செய்யுது. இப்ப பாருங்க, நான் சும்மா என்னை 10 நாளா தம்பி கேட்கிறாப்ல, 15 நாளா உங்களையே பேசிட்டேன். யாராவது இவ்வளவு காலம் நீங்க பேசுனீங்களா? நான் டங்ஷனுக்கு போறான்னு அவ்வளவு போனேன், மக்களுக்காக பல நாள் ஜெயில இருந்தேன், அங்க போறான்னு 120 வழக்கு வாங்கினேன், எதையுமே பேசல. திடீர்னு இது யாருறாங்க அப்படின்னு பார்த்தேன், இவர் தாங்க எல்லாம். ஒரு ரூமுக்குள்ள வச்சு, ஒரு அறைக்குள்ள வச்சு ஒரு மூட்டையை கட்டி, இது பொக்கி சாரை, யாரும் உள்ள வராத. கடைசியா என்னதான்டா இருக்குன்னு திறந்து பார்த்தா ஒரு சாக்கு மூட்டை. அவுத்து விட்டா பூரா வெங்காய தோல் பறந்து. இதத்தான் ரொம்ப நாளா தந்தை பெரியார், அந்த பெரியார், இந்த பெரியார். நான் தேர்தல் பணி அங்க சிறப்பா போயிட்டு இருக்கு. நான் 24 இருந்து போகும். அது ஆரிய எதிர்ப்புல வருது. அவங்களுக்கு புரியுதா? ஆரிய கூலிகள் நாங்க அதை எதிர்க்க முடியாது. ஏன்னா ஆரிய கூலிகள்னு நாங்க இதெல்லாம் நீங்க தான் கேட்கணும். ஆரிய கூலி, ஆரிய அடிமை, இதெல்லாம் யாரு இவங்க பேசுறது? திருவள்ளுவர் ஆரிய அடிமைன்னா ஐயா பெரியார் சொல்றாரு. ஆனா இவரு ஐயா ராஜாஜி அவர்களோட கடைசி வரை நட்புல இருந்துக்கிறாரு. கேட்டா என்னங்க நீங்க கொள்கையில இவ்வளவு முரண் இருக்கு, 2 பேரும் ஒன்னா இருக்கீங்களேன்னா, தெரியல, நாங்க 2 பேரும் கன்னடரா இருக்கிறது கூட காரணமா இருக்கணும், கன்னடிகாவா இருக்கிறதுன்றார். அவங்க 2 பேருக்கும் கொள்கை தாண்டி மொழிப்பற்று இனப்பட்டு இருக்கலாம், எங்களுக்கு மொழிப்பற்று இனப்பட்டு இருக்கிறது இருந்தா அது எப்படி இருக்குது? அது எதிர்ப்பு, அது தேவையில்லாததான் உங்களுக்கு படுது. இப்ப நீங்க முதல்ல அண்ணா என்கிற பெருந்தகை இந்த நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைக்க 1967 ஐயா ராஜாஜி அவருடைய 10 விழுக்காடு ஓட்டு பயன்பட்டு இருக்கா இல்லையா? கூட்டணி வச்சுதானே ஆட்சி அமைச்சிங்க. அப்ப நீ அரியணையில் ஏறவே ஆரியம் பங்காளியா இருந்திருக்கேன். இப்ப நீங்க ஐயா ஸ்டாலின் உட்கார்ல பீகாரிய பிராமணன் பிரசாந்த் கிஷோர் பாண்டே வர வேண்டியது இருக்கு, பாண்டே. இப்ப ராபின் சர்மா வர வேண்டியது இருக்கு 21, 26 தேர்தல். ஆனா நாங்க திராவிட கூலி, ஆரிய கூலி. இப்ப பாருங்க, ஐயா எஸ் வி சேரும் மறைமுகமா கேட்கிறாரு, என் மகனுக்கு மயிலாப்பூர் சீட்டு தாங்கன்ட்டு. சரி, இப்ப இதே வண்டியத்தான் 60 ஆண்டுகளா நீங்க ஓட்டிருக்கீங்க. உங்களை எவன் எதிர்த்தானோ அவன் ஆரிய கைக்கூலி, RSS, பிஜேபி. இப்ப ஒரு நிமிஷம் என்னையே பார்த்துக்கணும். காங்கிரஸ் கட்சியில இருந்து தானே பெரியார் இருந்தாரு. எதுக்கு வெளியில வந்தார்? வெளியில வந்து காங்கிரஸை திட்டினார்ல. காங்கிரஸ் ஆதரிச்சு இத்தனை வருஷம் பேசிட்டு எதுக்கு வெளியில வந்து திட்டுறேன்னு கேட்டீங்களா? திருப்பி நீதி கட்சிக்கு வந்து இல்ல, நீதி கட்சியில இருந்து சுயமரியாதை இயக்கம்னு எதுக்கு தனியா போனேன்? அப்புறம் நீதி கட்சியை திட்டினேன், அப்புறம் சுயமரியாதை இயக்கம், அப்புறம் திராவிடர் கழகம். திராவிடர் கழகத்துல தலைகர்த்தா யாரு? பேரறிஞர் அண்ணா, முதன்மை தளபதி. வெளியில வந்தவொடனே கடவுள் இல்லைன்னு தானே வச்சிருக்கணும்.
ஒன்றே குலம் ஒருவனே தேவன் எங்க பாட்டனார் திருமூலருடைய திருமந்திரத்தை எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க? இதுவரைக்கும் கடவுள் இல்லைன்னு வச்சுட்டு இப்ப எங்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன் திருமூலர்கிட்ட வந்தீங்கன்னு கேட்டீங்களா? அன்னைக்கு சரின்னு பட்டது, இன்னைக்கு தவறுன்னு படுது. இதே திராவிட இயக்க தோழர்கள் இந்த திமுக கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லை, கடவுளை கற்பித்தவன் காட்டுமிராண்டி, கடவுளை பரப்பவன் அயோக்கியன், கடவுளை நம்புகிறவன் முட்டாள் அப்படி பேசி ஓட்டு கேட்குமா? அப்புறம் அதை பேசலைன்னு கேட்பீங்களா? அது நான் வழி நடந்த பாதை, இது வழி நடத்தும் பாதை, இது புரட்சியாளன் பிரபாகரன் பாதை. இந்த பாதையில எனக்கு பெரியார் தேவையில்லை. உங்களுக்கு வேணுமா வச்சுக்கிறங்க, கும்பிட்டுக்கிறங்க. பெரியார் தமிழருக்கு எதிரி, அதனால நாங்க எதிர்க்கிறோம். ஒரே கோட்பாடு தான், தமிழ் சனியனை விட்டு ஒழிங்கிறாரு. என் தாய்மொழி சனியன் என்று சொன்னவரை அந்த சனியனை ஒழிப்பது எங்கள் வேற ஏதாவது கேள்வி இருக்கா? அதை அவர்கிட்ட தான் சொல்லணும். நான் பாட்டுக்கு போயிட்டு தான் இருந்தேன். பக்கத்துல வந்து அவர் கொள்கை தலைவனா எந்தெந்த கொள்கையை ஏற்கிறீங்க அப்படின்னு கேட்க வேண்டியது வருது இல்ல. ஏன்னா போராடி திராவிடத்தை வீழ்த்தி தமிழ் தேசியம் மேல ஏறும்போது, திராவிடம் தமிழ் தேசியம் ஒண்ணுன்னும் போது வலிக்குமா வலிக்காத, கோபரமா வராத. பெரும் போர் செஞ்சுக்கிட்டு இருக்கு தமிழ் தேசிய பிள்ளைகள், வீழ்த்தப்பட்ட ஒரு இனத்தின் பிள்ளைகள் கிளர்ந்து எழுந்து மேல வரும்போது, பக்கத்துல நடந்த இத்தனை லட்சம் மக்களை கொல்லப்பட்ட படுகொலையை பேசல, மீனவர் படுகொலையை பேசல, பறிகொடுத்த கச்சத்தீவு மீட்பு, காவிரி நதிநீர் உரிமை, இந்த தேசிய இழந்த உரிமை எதுவும் பேசாம திருப்பி பெரியார் கொள்கை வழிகாட்டினா எந்த இடத்துல எந்த கொள்கையை ஏற்கிறீங்கன்னு கேட்க வேண்டியது வருது. ஏன்னா எனக்கே தெரிஞ்சுக்கிறோம்ல ஏதாவது நல்ல கொள்கை இருக்கான்னு. அப்ப ஒண்ணும் இல்லையே, அப்ப கேட்காம எப்படி போறது? கட்சி ஆரம்பித்து 14 ஆண்டுகள் வராத எதிர்ப்பு இப்போ இவ்வளவு வந்து அமைப்புகள் ஒண்ணு சேர்ந்து எதிர்க்கிறாங்க, என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதை இது நான் பேசுனதை நானே புதுசா பேசல, அந்த தம்பி இவரு மதிமாறனே பேசுறாரு பாருங்க. 10 ஆண்டுக்கு முன்னாடி இதே ஐயா எச் ராஜா பயங்கரமா பேசிருக்காப்ல, இதை விட பேசிருக்காப்ல. பக்கத்துல எங்க அண்ணன் வைகோல உட்காந்துருக்காங்க, அப்ப கூட்டணி வச்சிருக்கிறாங்க, பேசல. அன்னைக்கு இந்த கூட்டங்கள்லாம் இல்ல, அன்னைக்கு திமுக இப்ப ஆட்சியில் இருக்கிறதுனால அது பேசுங்கன்னு பேச விடுது, அடித்தளம் ஆட்டங்கன்றதுனால. நீங்க இது வந்து இப்ப இல்ல, மூசா அந்தர் சொல்றான், நாங்கள் மொழி இனம் என்று பேசும்போது நீங்கள் நடுக்கம் கொள்கிறீர்கள், ஆத்திரப்படுகிறீர்கள், ஆவேசப்படுகிறீர்கள் என்றால், எரிச்சல் அடைகிறீர்கள் என்றால் உங்கள் அடித்தளத்தை எங்கள் தாய் நிலத்தில் கட்டிவிட்டீர்கள் என்று பொருள்கிறான். நான் தமிழர், நாங்கள் தமிழர்கள் தான் பேசுறேன், உனக்கு டென்ஷன் ஆகுது? நீ ஏன் பதட்ட அடைகிற? உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? நீங்க பெரியார எப்படி பேசலாம்னு, பெரியார் எப்படி இப்படி எல்லாம் பேசலாம்? தமிழன் காட்டுமிராண்டி, தமிழர்கள் தமிழ் முட்டாள் பாசை, தமிழ் முட்டாள் பாசைன்னா நான் முட்டா பையன் அப்படித்தானே வருது. என்னை முட்டாள்னு சொல்ல நீ யாரு? என்னை காட்டுமிராண்டின்னு சொல்ல நீ யாரு? உன் தமிழ்ல என்ன இருக்குன்னா, அப்ப பக்கத்துல தெலுங்குல எல்லாம் இருக்கு, அப்ப பக்கத்துல கர்நாடகால எல்லாம், கன்னடத்துல எல்லாம் இருக்கு, மலையாளத்துல எல்லாம் இருக்கு, இந்தியில எல்லாம் இருக்கு, அப்படித்தானே பொருள் வருது. உன் மொழி, உன் தமிழ் உன்னைய படிக்க வச்சாதான்னா, கேரளாவில் 100 விழுக்காடு கல்வி பெற்ற மாநிலம் கேரளா, பெரியார் தான் படிக்க வச்சாரு. இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் கல்வி இருக்கு, பெரியார் தான் படிக்க வச்சாரு. எல்லா மாநிலத்திலும் பெண்களுக்கு உரிமை இருக்கு, பெரியார் தான் பெற்றுக் கொடுத்தாரா. எல்லா மாநிலத்திலும் சமூக நீதி வகுப்பாரி இடஒதுக்கீடு கொடுத்துருக்கான், பெரியார் தான் பெற்றுக் கொடுத்தாரா. இங்க மட்டும் அதே தான், பெரியார் தான் பெரியார் தான். அப்பதான் இது ஓயாம இந்த புண்ணை சொரியறான இதுல என்ன இருக்குன்னு பார்க்க வேண்டியது. இப்ப எங்க முன்னோர்கள்ல யாரு வகுப்பாரி பிரிவினத்துக்கு எதிராக இருந்தது? யாரு பெண்ணிய உரிமைக்கு எதிராக இருந்தது? யாரு சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையை சகித்து கொண்டு அதை எதிர்க்காம இருந்தது? யாராவது ஒருத்தரை சொல்லுங்க. தம்பி, திராவிடத்துக்கு ஒரே ஒரு ஆள் தான், பெரியார் தான். எனக்கு எத்தனை தலைவன் என்றதுக்கு எண்கள் இல்லை, அவ்வளவு தலைவன் இருக்கான். உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்தவன்ட்ட வந்து முட்டா பையன் என்ன பேர் பொறுமா? அதான் அதெல்லாம் சரி, எல்லாத்தையும் இன்னைக்கு பேசிட முடியாது. எப்படியா இது? அப்படி இது என்ன ராஜதந்திரம்? சொந்த நாட்டு மக்களை சாக கொடுக்கறது ராஜதந்திரத்துல வருதா? ராஜதந்திரத்துல வருதா? காஷ்மீர் எங்களுதுன்னு பாகிஸ்தான்காரன் கேட்கிறான கொடுத்துட வேண்டியதானே? அருணாச்சல பிரதேசம் என்னதுன்னு சீனா கேட்கிறான கொடுத்துட வேண்டியதானே? அப்ப கொடுத்துருவீங்களா? அது ஒரு ராஜதந்திரம் கொடுத்துருவீங்களா? கேட்க நாதி இல்ல. இங்க உயிர தமிழ் மகன் அதிகாரத்துல இல்ல, எடுத்து கொடுத்தது ராஜதந்திரம்னா அப்ப மீனவர் சாவ நீங்க சைத்துக்கிறிய, மீனவர் உரிமை பறிபோவதை ஏற்கிறிய. அப்போ இதெல்லாம் அப்படிப்பட்ட ராஜதந்திரத்தை ஒழிக்கிறதா எங்க வேலை. தேர்தல் நேரத்துல
ஓட்டு கேட்டு வரும்போது அன்னை செல்வ பெருந்தகைய கச்சத்தீவை எடுத்து கொடுத்தது ஒரு ராஜதந்திரம் தான் அப்படின்னு எங்க மீனவ மக்கள்கிட்ட ஒரு தடவை பேசணும், இல்ல பொது மேடையில பேசணும். அப்படி என்ன தந்திரம்? அப்படி என்ன தந்திரம்? சார், தமிழ் மொழியை காட்டு மிராண்டி மொழின்னு பெரியார் சொன்னதா நீங்க விமர்சனம் பண்ணீங்க. நீங்க பெரிதும் போற்றக்கூடிய பாரதிதாசன் அவர்கள் தமிழை தடுத்தவன் தாயா இருந்தாலும் விடேன், அதே போல மண்டே சுரப்பு உலக தொழும்னு அவர் மேற்கோள் காட்டி பெரியார் புகழ்ந்து பேசியிருக்காரு. நீங்க தெரியாம பாடிட்டாருங்க. அவர் தான் சொல்றாரு இல்லைங்க. அவர் எப்ப பாடுறாரு தெரியுமா? மண்டை சுரப்பை இங்க பாருங்க, தொண்டு செய்த பழுத்த பலம் தூயதாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு தோறும்னு பாடிவிட்டான். வென்று வருவான் திராவிட காலைன்னு பாடிவிட்டான். இன்னொரு தாத்தன் திராவிடத்தை புகழ் நம்பிச்சுட்டான் தேவனைய, கடைசியா திராவிடம் தீதுன்னு வந்துட்டான். இப்படியே பாடிட்டு வந்தான். சமஸ்கிருத மொழி கலப்புலதான் எழுதுனான். சங்காரம் நிஜம்லாம் சொன்னான். அப்புறம் எழுதிக்கிட்டே வந்தான். ஒரு காலத்துல தமிழ் சனியை காட்டு மிராண்டி மொழியில வெறியாயிட்டான். அப்ப என்ன பண்றான்? தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயை தடுத்தாலும் விடாதேன்ட்டான். என்ன சொல்றான்? பிறந்தேன் பிள்ளை பிறந்தேன் யாருக்காக? பெற்ற தமிழ் மொழி போருக்காக பாட ஆரம்பிச்சிட்டான். உள்ளம் இருப்பதும் தோல் இருப்பதும் உயர் நிகழ்த்தமிழ் சீருக்காக பாட ஆரம்பிச்சது அங்கதான். அலுவல் போனால் போகட்டும், சலுகை போனால் போகட்டும், அலுவல் போனால் போகட்டும், தலைமுறை 1 கோடி கண்ட தமிழ் விடுதலை ஆகட்டும் பண்ணது இதுக்கப்புறம் தான். அப்புறம்தான் என்ன பண்றான்? திராவிடம்னு பாடி வந்த திராவிட கழகத்தினுடைய தலைமையர்த்தால ஒருத்தனா இருந்தவன் நறுக்குவோம் பகையின் வேறுன்ட்டான். சிறுத்தை பெரும் கூட்டம் நாம் தமிழர் என்று முரசறை வாங்கிட்டான். எப்போ? கடைசியா யாருக்காக? எனக்காக அடா அப்படின்ட்டான். நீங்க பேசுறீங்களா? 2 அவன்தான் எங்க சொல்றான்? சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம், பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசம். யாருக்கு சொல்றான்? எனக்குத்தான். செந்தமிழ் நாட்டை சிறை மீட்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுங்கும் வெந்தனல் ஒன்று விரைந்து வளர்ந்தது என்று குந்தி குரல் எடுத்து கூவாய கருங்குயிலன். அதுதான் பாடுறான். எனக்கு தான் பாடுறான். அங்க என்ன பாடுறான்? எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ செங்கதில் சீர்க்கையால் பொன்னள்ளி பூசிய கங்குல் நிகர்த்த கருங்குயிலே கூவாயன்ட்டான். அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாய்ந்தான். அதோட விட்டு போல இடையில ஏதாவது பிரச்சனை இருக்காடா? கொலைவாளினை எடடா மிக கொடியொரு செயல் அறவென்ட்டான். குகைவால் ஒரு புலியே உயர் குணமேவிய தவளான்னு சொன்னா எடுத்துட்டேன். இப்ப கொலைவாள் இல்ல, ஒரே வாள். இந்த படத்தை இறங்கிட்டாங்க. எனக்கு தான் பாடுறான். பண்ண பழகடா பச்சை படுகொலை பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலைன்னு பண்ணது எங்களுக்கு தான். போதுமா? இன்னும் சான்று வேணுமா? அவன் பாடின நானும் தானே சொல்றாருல. நீ பெரியார் ஆமா பேசினேன், வழிகாட்டின்னு பேசினேன். அது திராவிட சுடுகாட்டுக்கு வழி கூட்டிட்டு போனதுனால நின்ட்டேன். அது சுடுகாட்டுனா கூட இலக்கண பிழைம்பாங்க, இடுகாட்டுக்கு. இனிமேதான் ஆரம்பிக்க போறேன். நீ சொன்னா நிறுத்திடுவேன். பெரியார் பெரியார் பொது மன்னிப்பு கேளுங்க. பெரியார் பேசுனது தப்புதான். தமிழனை இழிவா பேசுனது, காட்டு மிராண்டின்னு பேசுனது, தமிழ்ச்சனினை விட்டு ஒழிங்கன்னு. தமிழனுக்கு எவன் இருந்தான்? கன்னட நான் இருந்தேன், இந்த தெலுங்கு தியாகராஜ செட்டியார் இருந்தான், அந்த நாயர் இருந்தான் மலையாளி. உனக்கு எவன் இருந்தான்னா என்ன இருந்தது? சிங்காரவளர் இல்லை, சீவானந்தம் இல்லை, செக்கெழுத்த செம்மல் எம்பாட்டன் வாவுசி இல்லை 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 அப்படி இல்லையா? பெருந்தலைவன் காமராஜ் இல்லை, கக்கன் இல்லை, ராமசாமி படையாச்சி இல்லை, எவனுமே எங்களுக்கு இல்லை. தெய்வ திருமணம் முத்துராமலிங்க தேவர் இல்லை, எங்களுக்கு எவனுமே இல்லையா? இந்த நாட்டில் எங்களுக்கு தலைவனே இல்லாமல் போயிட்டானா? எங்கள் பாட்டன் அயோத்தியாசர் இல்லை, ரெட்டமலை சீனிவாசன் இல்லை, MC ராஜா இல்லை, எவனுமே எங்களுக்கு இல்லை. எவனுமே இல்லையா? ஐயா ரவிக்குமாரே எழுதுறாரு, அயோத்தியாச பண்டிதர் உனக்கு முன்னாடி போயிட்டா. அப்படி இந்த கடவு மறுப்பு இந்த இதெல்லாம் பகுத்தறிவு எல்லாம் போயிட்டாரு. நீ எடுத்துக்கிட்டு வந்தா சிங்காரவர்கிட்ட இருந்தா நான் கம்யூனிஸ்டத்தையும் எடுத்துக்கிட்டேன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. கடைசியா ஏன் எங்க பாட்டனை ஏற்கல? அவரே எழுதுறாரு, அவன் தாழ்த்தப்பட்டவனாகவும் தமிழனாகவும் இருந்ததுதான் அவருக்கு பிரச்சனைங்கிற. அப்புறம் இதுல நீங்க என்ன பேசிக்கிறீங்க? நீங்க இப்ப ரொம்ப பேசிட்டீங்கன்னா இப்ப எல்லாமே மெயின் பிக்சர் அப்ப வெளியிட முடியாது. அது இன்னும் நாள் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா வெளியிடுவோம். நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com
தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை